இப்படி செய்யறான் ப்ரோ. செய்யலாமாவா? செய்யலாமா? தப்பு தானே. தெரிக்க விடுற அப்புறம் ஊர் நல்லா சுற்றி பார்த்தீங்களா? கிளம்பு அப்புறம் பார்க்கலாம். சைலன்ஸு யா ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் ஓர வன்மத்தோட தான் போயிட்டு இருக்கு. எனக்கு சத்தம் போட்டு பேசுறது பிடிக்காதியா? ஓஹோ, மன்னிச்சுங்க, எனக்கு சத்தம் போட்டா தான் பிடிக்கும். பிளேயர்ஸ் மேலே தப்பு இல்லை கைஸ், ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு வந்து வெறுப்பேற்றி விட்றானுங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் இந்த பக்கம் வந்து அதுக்கு பதில் கொடுக்குறாங்க. அதுக்கு நடுவில் பிளேயர்ஸ் வந்து அந்த எமோஷனில் கனெக்ட் ஆகிடுறாங்க. பட் இருந்தாலும் பேட் கமின்ஸ் அந்த கணக்கு ஒன்று பாக்கி இருந்தது. கொஞ்சம் ஒரு மாதிரி ஓவராக தான் போயிட்டான். இப்போ வேர்ல்டு கப்பில் பண்ணானா ஓகே, ஏதோ ஒத்துக்கலாம். ஒரு எவ்வளோ நாளைக்கு அதே டேலாக் வச்சு ஓட்டிகிட்டு இருப்பீங்க. ஒரு பக்கம் இது ஃபேன்ஸ் வந்து இது மோட்டிவேட் பண்ணாலும் எங்கேயாவது ஒரு பக்கம் அவர் ஆஃப் பண்ணியிருக்கணும். அதை அவர் வந்து முட்டு கொடுத்து வந்து இந்த பக்கம் வந்து சுன்னு சொல்லி எதுக்கு இதெல்லாம்? பங்காளி கோல்ஸில் வந்து 2 முடிஞ்சிச்சு. அடுத்து மும்பை நீங்கள் தான் கொடுக்கணும், பார்த்து சிறப்பாக செஞ்சுட்ருங்க. ஐ ரியலி மென்ஷன் தட். ஸோ சிஎஸ்கேக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸுக்கும் தான் வந்து பிரச்சனை. அதுவும் எல்லா ஃபேன்ஸுமே கிடையாது. இந்த சைலன்ஸ்ன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தானுங்க பாரு, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இட்ஸ் எ ரெவெஞ்ச் ஸ்டோரி. சண்டே ஒரு சம்பவம் இருக்குது. டிராவல் செட்டும் பேட் கமின்ஸும் அன்றைக்கி வாங்க, இதே எஸ்ஆர்ஹெச் ஜெர்சி, இதே மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச் ஜெர்சி போட்டு நான் இருப்பேன். அன்றைக்கி நம்ம பேசலாம், இன்னும் நிறையா பேசலாம். நான் ஃபுல் டே இங்கே தான் இருப்பேன் அன்றைக்கி. சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க. அட்டிமேல் சாவலை, தூங்கிட்டு இருக்கார். சாபம் கைஸ், 1 2 எத்தனை பேர் போட்டு அடித்தான்? உனக்கு ஆகணும்டா. இனிமேல் நீ மட்டும் இல்லடா, உன் ஃபோன் கூட சைலண்டில் தான் இருக்கும். ஒன்ஸ் அகைன் ஐ பாயிண்ட்லி மென்ஷன் தட் நாட் ஆல் எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸ் ஓவராக ஆடிட்டு இருந்தானுங்க பாரு, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரிவெஞ்ச். ஓகே, அப்படியே பேக் டு மேட்ச் பார்த்தோம்னா சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா நினச்ச மாதிரியே சிஎஸ்கே டீம் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பிளேயிங் லெவலில் பேக் பண்ணாங்க. பிகாஸ் போன மேட்ச் அந்த லெவலில் வந்து மோசமாக போகல, கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருந்தது. டியூ பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணிச்சு. ஆக்சுவலாக இந்த மேட்ச்லேயே டியூ இருந்தது. ருத்ராஜ் கேக்வாட் இந்த மேட்ச்சில் போன மேட்ச் இந்த மேட்ச் கேட்டு வந்து ஒரே மாதிரி டியூ லெவலில் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் எனக்கு என்னமோ அந்த மாதிரி தெரியல. போன மேட்ச் அநியாயத்துக்கு வந்து டியூ இருந்தது. பட் இந்த மேட்ச் லைட்டாக வந்து அந்த டியூ 15 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து வர மாதிரி தெரிஞ்சது. இன்னும் பவர் பிளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை தாண்டி ஃபஸ்ட் பேட்டிங் எஸ்ஆர்ஹெச் டாஸ் விழுந்தது. மறுபடியும் அவரு என்னென்னமோ பண்ணி இதுக்காக வந்து கோச்சிங் கிளாஸ்லாம் போகணும் போல. ஒரே ஒரு மேட்ச்சில் தான் இங்கே டாஸ் வான் பண்ணார், எல்லாம் போச்சு. இந்த பக்கம் பேட் கமின்ஸ் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் பவுலிங் சேஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் கண்டிஷன் வந்து ஒரு மாதிரி வந்து பேட்டிங்க்கு ஃபஸ்ட்டு பிச் வந்து ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. கிராஸ் பெருசாக இல்லை. அதை தாண்டி பார்த்திங்கன்னா வந்து ஸ்பின்னர்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிச்சை நல்லா ட்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. போன கேமை தாண்டி இந்த மேட்ச் கொஞ்சம் ட்ரைனஸ் நல்லாவே இருந்தது. அங்கே கிராக்ஸ் இருந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் பெருசாக பார்க்கும்போது கிராக்ஸ் அந்தளவுக்கு தெரியல. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு பெருசாக வந்து பர்ச்சேஸ் இருக்காது. அதுவும் குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் வந்து டியூ உள்ளே வருது அப்படிங்கும்போது கன்ஃபார்ம் டியூ அப்படிங்கிறது வரும். பட் எந்த லெவலில் வரும் அப்படிங்கிற ரிஸ்க்கெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து சேசிங் பண்ணிட்டா மேபி கொஞ்சம் பேட்டிங் ஈஸியாக இருக்கும். வந்து நீங்கள் எங்கள் சைடில் வந்து எக்கச்சக்கமான பேட்ஸ்மேன்ஸ் ஃபார்மில் வேறு இருக்காங்களா, நாங்கள் 5 ஓவரில் முடிச்சுட்டு 10 ஓவர்லேயும் முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து பயங்கர கான்ஃபிடன்ஸாக வந்து நாங்கள் சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. இன்னும் கைக்கோரும் பார்த்திங்கன்னா சேஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் இருந்தார். ரிசல்ட் பிகம்ஸ் சேசிங் தானே, பண்ணிக்கோ. அண்ட் தென் பர்சனலி இங்கே இன்னொரு விஷயம், டேரல் மிச்சல் அண்ணே என்ன மன்னிச்சிடு. ஓகே, பேச விருப்பம் இல்லை, தயவுசெய்து அதே எங்ககிட்ட பேசாம மட்டும் போகாதீங்க. உனக்கு எனக்கு ஆகலை, பேச்சுவார்த்தை வேணான்னு ஆயிடுச்சு. நீ ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திட்ட. அவர் கன்ஃபார்ம் பேக் வந்துடுவாருன்னு தெரியும் ஃபார்முக்கு. பட் அந்த மேட்ச் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே மனுஷன் பேக் பண்ணிட்டான். அந்த ஓப்பனிங் வந்து போன மேட்சஸ் லாஸ்ட் 2-3 மேட்சஸாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நீ தான் பண்ண போகிறாங்க. ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா மேபி வந்து இம்பாக்டில் தான் வச்சுருந்தாங்க. பேட்டிங் ஏதோ தேவை அப்படிங்கிற கண்டிஷனில் மேபி அவர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அதை தாண்டி வந்து 1 டவுனில் மேபி பார்ப்பாங்களா. டேரல் மிச்சல் யூஸ் ஆகலை அப்படிங்கும்போது அந்த ஆப்ஷனில் வந்து அந்த இதில் வச்சுருந்துருப்பாங்க. பட் டேரல் மிச்சல் இந்த மேட்ச்சில் கடைசியில் அடிச்சு அடிக்க மட்டுமா செஞ்சார். 5 கேட்ச்
மற்றவங்களும் ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்க ருத்ராஜ் கைக்வாட் மட்டும் வந்து புரியல எனக்கு. எப்படி தான் வந்து 98 ரன் அடிச்சாரு, செஞ்சுரி ஒரு பக்கம் மிஸ் ஆயிடுச்சு. நல்லா அடித்த ஷாட்டு நல்லா போச்சு. நான் கூட கிளியர் ஆச்சு, ஏன்னா அந்த நல்லா தெரிஞ்சுது, டிஸ்டன்ஸும் போச்சு ஹைட்டும் போச்சு, கிளியராக இருக்கும்னு பார்த்தா கடைசியில் பிடிச்சிட்டான். பட் இன்ஸ்டீட் அவர் 98ல் அவுட் ஆனதை பற்றி கூட கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் அதை பற்றி பேசவே இல்லைங்க. 98 பற்றிலாம் பெருசாக நான் யோசிக்கல. ஜஸ்ட்டு வந்து அங்கேருந்து ஒரு 4 ஷாட் வந்து நான் பெருசாக வந்து பவுண்டரிஸாக கன்வெர்ட் பண்ணாமல் விட்டேன். ஸோ அதனால் அந்த இன்னிங்ஸ் பிரேக் அப்போ எனக்கு லைட்டாக தோணிகிட்டே இருந்தது மைண்டில் ஒரு பக்கம், பேசாமல் வந்து அடிச்சிருக்கலாமா 90s அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் வந்து ஒரு ப்ரெஷர் ஆகி ஒரு 4-5 பவுண்டரிஸை வந்து ஸ்லாட்டில் இருந்ததை விட்டுட்டோமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருந்தான். பிகாஸ் இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கிறதுனால வந்து எந்த நேரத்தில் எந்த ஸ்கோர் பாஸ் ஸ்கோர்னே சொல்ல முடியல. 250 260 சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது ஸோ லைட்டாக அங்கே யோசிச்சாராம், இன்னும் ஒரு 20-30 ரன் வந்து நம்ம ஷார்ட் பண்ணிட்டோமோ நம்மளோட பேட்டிங்னால அப்படிங்கிற மாதிரி. பட் கடைசியாக வந்து ஓவரால் ரிசல்ட் நல்லா வந்ததுனால வந்து கடைசியில் அந்த ஃபீல்ட்னஸ் ஓகே ஆயிடுச்சு. அதை தாண்டி இதெல்லாம் முக்கியமான காரணம். ஸோ பவர் பிளேயை கரெக்டாக யூஸ் பண்ணோம். பிகாஸ் இந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் பிளேயர் ரூலாக இருக்குது. இங்கேருந்து வந்து நாங்கள் மேட்ச்சை ஜெயிக்கணும்னா பவர் பிளேயை கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா அங்கேருந்து ஈஸியாக வந்து மேட்சை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கேம் பிளான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லியிருந்தாரு. அவன் அடி மட்டும் தனியாக தெரியுறா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேட்டிங் ஸ்டைல் அண்ட் கிரிக்கெட் ஷாட்ஸ் வச்சுக்கிட்டு சுத்தமாக அந்த 98 ரன்ஸில் வந்து ஒரு அட்டாக்கிங் ஷாட்ஸே இல்லை. ஒரு 2-3 சிக்ஸஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து அவராக வந்து அதுவும் பாயிண்டில் இருந்தது, ஜஸ்ட்டு ஒரு டேரக்ஷன் காமிச்சது. அதை தாண்டி வந்து இந்த இறங்கி அடிக்கிறது இது எதுவுமே அதிகமாக பார்க்கல. ஜஸ்ட்டு ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸு கிளாசிக். விராட் கோலி, கேன் வில்லியம்சனு, பாபர் அசம் இவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து கேன் வில்லியம்சன் கூட வந்து அந்தளவுக்கு T20 சொல்ல முடியாது. பாபர் அசம், விராட் கோலி தான் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக வந்து இந்த ஹிட்டிங்லாம் இல்லாமல் ஈஸியாக வந்து அந்த 100s பார்த்தீங்கன்னா வந்து அடிப்பாங்க T20. தெரிஞ்ச லைட் லிஸ்ட்டில் கன்ஃபார்ம் வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். இவ்வளோ கூலாக வந்து ஒருத்தன் 2 மேட்சாக வந்து ஆடிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் 2 runs 2 செஞ்சுரி அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலில் இருக்குது. பிச்சோட கண்டிஷன் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ணி ஆடினாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரன் ரேட்டும் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. பேட் மீன்ஸ் மேபி சிவம் துபே வச்சு ஸ்பின்னர்ஸ் வாஷிங்டன் சுந்தர் இல்லை மயங்க் மார்க்கண்டேன்ல 2 பேர்ட்டையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் ட்ராப் பண்ணிட்டாங்க பிளேயிங் லெவலில். ஒரே ஒரு ஸ்பின்னர் வச்சு போனாங்க ஷபாஸ் அகமத். எனக்கு தெரிஞ்சு வந்து அங்கே தான் வந்து லைட்டாக வந்து ஓவராக வந்து இந்த பக்கம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா, ஓவராக வந்து ஸ்டாட்ஸ் படி வந்து கேமை வந்து கொண்டு போகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா சேப்பாக்கு கிரவுண்டில் வந்து ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் இருக்குது அப்படிங்கும் போது ஸ்பின்னர்ஸ் போட்டு அடி வாங்கினதுக்கப்புறம் வந்து ஓவர்ஸை கொடுக்கலன்னா ஓகே. ஸ்பின்னர்ஸே இல்லாமல் வந்து பிளேயிங் லெவல் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டே வச்சு போகிறாங்க அப்படிங்கும்போது ஐடியா வந்து ரொம்ப டிஃபென்சிவாக யோசிக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஒரு இதுவுமே தெரில கைஸ், ஸ்மூத்தாக போச்சு இன்னிங்ஸு. டேரன் மிச்சல் 50 டம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே இங்கேருந்து அடிக்க ஆரம்பிக்கலாம், சும்மா ஷார்ட்டை செக் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அந்தளவுக்கு ஃபுல்லாக கம்மிட் ஆகலை. ஸோ அங்கேருந்து சிவம் துபே வந்தார். டூபே அவர் பங்குக்கு அவரும் கொஞ்சம் ஸ்டார்ட்டில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. 212 ரன்ஸ் அடித்தாங்க. அந்த 212 ரன்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து அடித்தது 8 சிக்ஸஸ் தான். ஸோ பவுண்டரிஸ்லேயே டீல் பண்ணாங்க. ஸோ அங்கே தான் ஒரு மாதிரி கேம் பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக தெரிஞ்சது. ஸோ அடிக்க முடிஞ்சால் அடிக்கிறோம். அதை தாண்டி வந்து ஈஸியாக நாங்கள் கிரவுண்டாகவே வந்து இவ்வளோ ரன் அடிக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப்ஷன் கரெக்டாக யூஸ் பண்ணாங்க. ஸோ அங்கே தான் வந்து லைட்டாக வந்து SRH பவுலர் ஸ்டக் ஆகிட்டாங்க. தென் கைக்வாட் 98ல் இருந்தார். அங்கேருந்து ஒரு 6 அடிக்க ட்ரை பண்ணார். அதுவும் நான் சொன்ன மாதிரி டிஸ்டன்ஸ்லாம் போகிற மாதிரி இருந்தது. பட் அது கவர் ஆகலை. ஸோ ஈஸியாக கேட்ச் ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து தோனி உள்ளே வந்தார். சவுண்டு வழக்கம் போல் கிளிய ஆரம்பிச்சிருச்சு. அவன் ருத்ராஜ் கைக்வாத்தோட 98ல் அடிச்சு அவுட் ஆகிட்டு போகிறான், என்னடா இப்படி கத்துறீங்க அப்படின்னு லைட்டாக வந்து ஒரு பக்கம் வந்து அவர் யோசிச்சார். இல்லை எனக்கு பயங்கரமாக ஸ்ட்ரைக் ஆச்சு. கொஞ்சம் ஏதோ அதுக்கு வந்து மரியாதையாக ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்துருக்கலாம். சரி ஃபேன்ஸ்னால் அப்படி தானே இருப்பாங்க. பயங்கர க்ரேஸியாக இருந்தது. ஒரு பால் ஆக்சுவலாக அங்கே தான் நட்ராஜன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோவர் பால் போட்டார். ஸோ அது கரெக்டாக மீட் ஆகலை பேட்டில். ஸோ ஒரு மாதிரி வந்து பேட்டோட பாட்டமில் தான் பட்டுது. அந்த இன்டென்ட்லேயே அவர் வந்து தெரிஞ்சுது. ஸோ மேபி ஒரு சிங்கிளோ இல்லை வந்து ஒரு டபுள்ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கிரவுண்ட்லேயே வந்து அடித்து எடுத்துருக்கலாம். பட் இங்கேருந்து வந்து டீமுக்கு ரன்ஸ் வேணும் அப்படிங்கிற அந்த 98 சுத்தமாக மதிக்கவே இல்லை. பட் 6 போகிற அளவுக்கு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேட் ஆகலை. ஸோ அங்கேருந்து வந்தார் நட்ராஜன். யாருக்கா ட்ரை பண்ணார், லோ ஃபுல் டாஸாக மாதிரி அங்கேருந்து ஃப்ளிக் பண்ணார். நேராக ஒரு மாதிரி வந்து சுற்றிட்டு போய் அபிஷேக் சர்மா கையில் விழுந்திருக்கும். நேராக அபிஷேக் சர்மா கையில் விழுந்திருக்கும். பட் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள்லேருந்து அவரால் வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணல. ஸோ அங்கேருந்து பால் அவர் அங்கேருந்து பாலை காவா விட்டு அது பவுண்டரி போயில. அதுக்கடுத்த பால் சிங்கிளில் எடுத்து அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு யாக்கர் அட்டம் பண்ணி லோ ஃபுல் டாஸ் கிடச்சிது. சிவம் துபே இந்த தடவை வந்து டீப் மிட் வெயிட்டில் அடித்து பறக்க விட்டு 6. ஸோ அங்கேருந்து கரெக்டாக லாஸ்ட் பால் ஒரு சிங்கிளில் வந்து 212 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து 20 ஓவர் முடிச்சிருந்தாங்க. டார்கெட்டாக செட் பண்ணிட்டு SRH வந்தாங்க. தீபக் சகர் லைட்டாக வந்து அந்த ஸ்விங்குக்கு ஆசைப்பட்டு பாலை போட்டார் கேஸ் வெளியே. கொஞ்சம் உள்ளேயே பார்த்து போட்டுருக்கலாம். அதோ போல் இந்த டிராவிஸ் பவுண்டரி அடித்தோன்னா வந்து மனசெல்லாம் வந்து இன்னும் வந்து ஃபஸ்ட் பாலே 4 அடிச்சிட்டான். 212 பட்டு பாலே 4 அடிச்சிட்டான். எப்படா இன்னும் 17-16 ஓவர் முடிச்சிருவான்.
ஏற்கனவே பிச்சு ஒரு மாதிரி ஸ்லோ விக்கெட்டு நீங்கள் அதை தாண்டி வந்து நியூ வேறு உள்ளே வருங்கிறாங்க அப்படின்னு மைண்ட் அந்த பக்கம் வந்து அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் ஓரளவுக்கு அந்த ஓவர் டீசெண்டாக அதுக்கப்புறம் போச்சு. நல்லா வந்து ஃபஸ்ட்டு பால் வெளியே போட்டவர் அதுக்கப்புறம் வந்து ஸ்டெம்ப் லைனில் வந்துட்டார். இப்படி போட வேண்டியதாண்டா, ஏன்டா பாலே போட்டு உயிரம், ஏன்டா பாலே இப்படி வெளியே போட்டு வீதியை கிளப்புறீங்க. அப்புறம் தேஷ்பாண்டே செகண்ட் ஓவர் வந்து பாலே 6 டிராவிஸ் ஹெட் ஆரம்பிச்சிட்டான். இப்போ தான்டா அவன்கிட்ட சொன்னேன், இங்கேண்ணா நீ ஆரம்பிச்சிட்ட, வேற கட்டவர் கேளுங்க, இது சரிப்பட்டு வராது, இவங்க நம்மனா முடிச்சுட்டு போயிடுவானுங்க போல அப்படின்னு மனசு பசறிட்டு கிடந்தது. அபிஷேக் சர்மாவுக்கு போட்டு அடிக்கிற லென்த்தில் போட்டு அவன் வந்தோடனே 6. இப்போ தான்டா அவனை சொன்னேன், அதுக்குள்ளே ஏன்டா இவனுக்கு இப்படி போடுறேன், சும்மா போட்டாவே அடிப்பான், ஏன்னா அடிக்கிற மாதிரி போட்டுட்டு இருக்கீங்க, ஏன்டா இப்படி பண்ணு. அந்த பதட்ட நிலை ஒரு மாதிரி வந்து பயங்கரமாக இருந்தது. அப்புறம் அடுத்த பால் அபிஷேக் சர்மா ஒரு சிங்கிள் எடுத்து கொடுத்து அந்த பக்கம் ஹெட் ஸ்ட்ரைக்கு வந்தான். நல்லா ஃபுல்லாக டெலிவரியாக ஸ்லோ பாலாக ஆஃப் சைடில் மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டு பால் வந்து தீபக் சகர் வந்து எப்படி போட்டாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் சைடில் போட்டார் ஸ்லோவர் பாலாக. அவர் அங்கேருந்து டீப் மிட் விக்கெட்டுக்கு ஃபைன் லெக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லைஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சார். பட் ஸ்லோவர் பாலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பாயிண்ட்டுக்கு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்டன்ஸ் தாண்டி போக முடியல, நேராக பிச்சில் இருந்தாரே கையில் விழுந்தது. ஆக்சுவலாக பிளான் ஆங்க இதுக்கு முன்னாடியே பிரேக் டைமில் வந்து தோனி வந்து அவரோட பிளானான்னு தெரியல, பட் அந்த எக்ஸிக்யூஷன் வந்து சொல்லிட்டு இருந்தாங்களாம். இந்த சிம்பிளைசேஷன் அவனுக்கு அங்கே அப்படி போடு, இந்த சைடில் அந்த இடத்துல வெய்ய, அங்கே ஒருத்தனை வெய்ய, அப்படி அந்த லென்த்தில் அந்த பக்கம் போட்டு அந்த பக்கம் ஃபீல்டரை வெய்ய கையே விடுவோம் அப்படிங்கிற மாதிரி நாட் கன்ஃபார்ம் அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நடந்தது. அதுக்கடுத்து அம்னோல் ப்ரீத்தை உள்ளே இறக்கி விட்டு இருந்தாங்க. எனக்கு உள்ளே வரும்போதே எனக்கு வந்து ஒன்றும் புரியல. அம்னோல் ப்ரீத்தை அவர் இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வந்திருந்தார். அம்னோல் ப்ரீத்தை இம்பாக்ட் பிளேயராக எடுத்ததே எனக்கு வந்து ஷாக்கு. அதை தாண்டி வந்து இப்போ எதுக்கு அம்னோல் ப்ரீத்தை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னு அதை விட பெரிய ஷாக்கு. பிகாஸ் இப்போ தான் டிராவிஸ் ஹெட் ஒரு பக்கம் அவுட்டாக இருக்கான். மார்க்கரமே மேலே கொண்டு வரல, நிதிஷ் ரெட்டி நல்ல ஃபார்மில் இருந்தால் அவனே மேலே கொண்டு வந்திருக்கலாம் வந்தவனுக்கு. அம்னோல் ப்ரீட் அவனை ஏன்டா இங்கே சம்மந்தமே நம்ம இறக்கி விட்டீங்க அப்படின்னு எனக்கு ஆரம்பத்துலேயே ஒரு சந்தேகம். அம்னோல் ப்ரீட்டை தூக்கி வந்து நீங்கள் இங்கே யூஸ் பண்ணதே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதை தாண்டி இந்த நேரத்தில் யூஸ் பண்ணீங்க அப்படி எதுக்குடா என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. பாவம் கஷ்டப்பட்டு பேர்லாம் போட்டு ஹெல்மெட்லாம் மாட்டிட்டு வந்து தேஷ்பாண்டே அங்கேருந்து அவருக்கு ஒரு அவுட் ஸ்விங்கரை போட்டு அவர் ஒரு பக்கத்தில் டிவியேட் போகுது, பால் ஒரு பக்கத்தில் ஸ்விங் ஆகி போகுது, அவர் ஒரு டேரக்ஷனில் பேட்டை ஒரு ஆப்போசிட் டேரக்ஷன் நேராக எட்ஜு வாங்கி எக்ஸ்ட்ரா கவரில் கேட்ச் மொய்லி கம்ஃபர்டபுளாக பிடிச்சிட்டு அங்கேயே வந்து ஒரு மாதிரி எஸ்ஆர்கேஸ் ப்ரெஷர் ஆகிட்டாங்க. அண்ணா கை கொடுங்கண்ணே. எதுக்குடா கை கொடுங்கண்ணே சொல்றேன். எதுக்கு கொடுங்கண்ணே? நீ பெரிய மாவீரனே. அதெல்லாம் கிடையாது. உனக்கு தெரியாதுண்ணே. என்ன தெரியாது? ஒரு மாமிச மலையே செதுக்கிட்டேனே. இவனாதான் இவர்தாயா? எங்கேயோ போய்த்தடா நீ, எங்கேயோ போய்த்த. அப்புறம் ப்ரெஷர் ஆகி அவங்களே வந்து அடிக்க போய் அவுட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிஞ்சு. அதை தாண்டி எனக்கு வேறு ஒரு பேக் மெமரி இருக்குது. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து அவங்க சேஸ் பண்ணி ஜெயிச்சதே இல்லை, அதே கேரக்டர் இங்கே இருக்காங்க, மார்க்ரம் அண்ட் கிளாசன் மிடில் ஆர்டர்ஸில். ஸோ அதனால் வந்து ரொம்ப கஷ்டம் தான். பேட்டிங் இருக்குது, பட் வந்து இங்கேருந்து வந்து அந்த இன்னிங்ஸை கொண்டு போகிற அளவுக்கு பேட்ஸ்மேன் வந்து அந்தளவுக்கு மெச்சூர் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. அண்ட் மார்க்ரமும் அந்தளவுக்கு வந்து கன்சிஸ்டன்ட் பேட்ஸ்மேன்லாம் இல்லை. ஸோ ஒரு மாதிரி தான் ஆடுவார். கிளாஸ்ன்னு ஒரு மாதிரி சுற்றுற ஆள் அப்படிங்கிறனால வந்து அந்த இன்னிங்ஸை வந்து ஸ்டேபிள் பண்ணி ஒரு திலக் வர்மா மாதிரியோ இல்லை வந்து ருத்ராஜ் கைக்வாட் மாதிரியோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி ஒரு ஆள் இல்லை, ஒரு கேரக்டர் மிஸ்ஸிங் நடுவில். டிராவிஸ் அண்ட் அபிஷேக் சர்மா அடிச்சிட்டு இருந்தனால பார்த்தீங்கன்னா வந்து அதே ஃப்ளோவில் ஆப்போசிட் டீம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரன் ரேட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறாங்கிற பேரில் இவங்க மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ரெஷர் அவங்களால போட முடியல. பிகாஸ் அந்த ஓப்பனர்ஸ் வந்து அந்த ரன்ஸ் அடித்தோடனே ரன்ஸ் ஸ்கோர் போர்ட் ரன் ரேட் ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீம் வந்து இவங்க எப்படியாவது அவுட் ஆகணும் அப்படிங்கிற வேலேருந்து இங்கேருந்து எப்படா ஓவர் முடியும் அப்படிங்கிற அந்த ப்ரெஷருக்கு பார்த்தீங்கன்னா போனனால வந்து ஃபுல்லாக ஆப்போசிட் டீம்லால் எந்த ஆப்போனன்ட் டீமால் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் மேலே அந்த ப்ரெஷரை போட முடியல. பட் இந்த டைம் வந்து டிராவிஸ் ஹெட்டும் காலி அப்படிங்கும் போது, பட் இந்த தடவை வந்து அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் முன்னாடியே போயிடுச்சு அப்படிங்கும்போது அந்த ப்ரெஷர் டேரெக்டாக அவங்களுக்கு வரும் பின்னாடி. அதை தாண்டி அம்னோல் ப்ரீட் பார்த்தீங்கன்னா ஒரு டேரெக்டாக ஒரு ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆனாலும் ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் இந்த 2 விக்கெட் அப்படிங்கிறது லைட்டாக வந்து அவங்க வந்து அந்த பொறுமையாக ஆடணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியை வந்து உருவாக்கும். ஸோ அபிஷேக் சர்மாவோட விக்கெட் எடுத்தா இங்கே வந்து கிட்டத்தட்ட முக்கால்வாசி வேலை முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. கரெக்டாக ஒன்ஸ் அகேன் மறுபடியும் தேஷ்பாண்டே வந்து எடுத்து கொடுத்தாரு. சேம் டெக்னிக், சேம் கிளாமர் அப்பீல், அதே கிளாமர் அப்பீல் அதே மாதிரி அந்த பக்கம் ஃபுல்லாக போட்டது. இப்போ ஷார்ட் பாலாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லோவர் பாலாக போட்டு அபிஷேக் சர்மா வழக்கம் போல் தூக்குனாரு. ஒன் செகண்ட் டேரன் ரிச்சர்ட் எங்கேயே அடிச்சிட்டு இருக்கீங்க, எத்தனை பேர் அடிச்சிட்டு இருப்பீங்க இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவர் கேட்ச் எடுத்து அங்கேருந்து அபிஷேக் சர்மா போனோன்னே எனக்கு வந்து ரிலீஃப் ஆயிடுச்சு. இங்கேருந்து அவங்க ஸ்டாண்ட் பண்ணி ரன் ரேட்டை வந்து டெவலப் பண்ணி கரெக்டாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரெஷர் பயங்கரமாக அவங்களுக்கு இதாகிடுச்சு. ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து பவர் பிளேயோட கடைசி ஒரு முஸ்தபிஷருக்கு கொடுத்துருந்தாங்க. லைட்டாக அடிவாங்க. தென் பவர் பிளேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக முடிஞ்சிருச்சு. பெருசாக வந்து இந்த நார்மல் கேம் அவங்களால கொடுக்க முடியல. 53 ரன்ஸ் என்னமோ தான் பார்த்தீங்கன்னா வந்தது. பவர் பிளே 53 ரன்ஸ் வந்து நார்மல். ஒன்ஸ் போன டைமில் வந்து பவர் பிளேயில் வந்து 50 ரன் அடித்தாவே பெருசுமா. இப்போ அந்த 50 ரன் 3
ஓவர் 2 ஓவர்லேயே அடிச்சிடறானுங்க, 3 ஓவர் 2 ஓவர்லேயே அடிச்சிடறானுங்க. பேசாம 3 ஓவரை பவர் பிளேவாக மாற்றிடலாம் போல். கரெக்டாக பவர் பிளே முடிச்சதுக்கப்புறம் அந்த கேம் பிளானுக்கு வந்தாங்க. டெரேஜாக்கு ஓவர் வந்தது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஷட்டில் தகரை யூஸ் பண்ணாங்க. ஸோ மிடில் ஓவர்ஸில் பயங்கரமாக வந்து அந்த ரன்ஸை மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து வந்து ஒரு பக்கம் விக்கெட்டும் வந்து போகக்கூடாதுன்னு பார்க்கணும், வந்து ரன் ரேட்டையும் வந்து பார்க்கணும். அப்படிங்கும்போது பிளேயர்ஸ் டோட்டலாக வந்து இப்போ என்னடா பண்ணுறது நான் அப்படிங்கிற மாதிரி. நிதிஷ் ரெட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வரையில் அடிஸ்டாண்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் ஜடேஜா வந்து 104 கிலோமீட்டரில் ஒரு பவுன்சரை போட்டு சர்ப்ரைஸ் பண்ணி என்னடா பவுன்சரை போட்டேன் நேராக கொடை கிளம்பி அங்கேருந்து தோனி பார்த்தீங்கன்னா அதை கவர் பண்ணி பிடிச்சிட்டு தென் இன்னொரு சைடில் இருந்த மார்க்கரும் பார்த்தீங்கன்னா வந்து 10 ரன் அவரோட யாருக்கருக்கு பலியாகி அந்த நடுக்குச்சி கரெக்ட். இது இப்போ நடக்கிறது இல்லை கைஸ், அந்த நடுக்குச்சியே வச்சு அடிக்கிறது இதுக்காக தனியாக பறிச்சிருப்பார் போல். இன்னும் மிடில் ஓவர்ஸில் பயங்கர ஸ்மூத்தாக போச்சு கைஸ். 14th ஓவரில் 4 ரன்னு, 15th ஓவரில் 3 ரன்னு, 10th ஓவரில் 5 ரன்னு, 9th ஓவரில் 3 ரன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து ஒரு மாதிரி வந்து இங்கேருந்து ஜெயிக்கிறதுலாம் வந்து இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி. கடைசியாக வந்து அப்படி அடித்தா கிளாஸன் மட்டும்தான். கிளாஸனும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து டைம் ஆகலை. கிளாஸனுக்கும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளோவில் இல்லை. ஸோ அவரும் பொறுத்து பார்த்தாலே சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இங்கே தான் வந்து மேபி கிளாஸனை முன்னாடி அனுப்பிச்சதுக்கு எப்படியோ அவரே வந்து கடைசி மேபி ஒரு 5 ஓவர்ஸில் வந்து ஆடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நின்றுட்டு இருந்தார். அவரோட கேமே அந்த மாதிரி தான் இருந்தது. மேபி அப்துல் சமதையும் சபாஷகமத்தையும் முன்னாடி அமிச்சிட்டு அப்புறமா வந்து கிளாஸனை வந்து பின்னாடி கூட அமிச்சிருந்தா கூட ஒரு மாதிரி வந்து அவருக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே இவர் வந்து ஒரு ஸ்டாண்ட் பண்ணி ஆடுறன்னு சொல்லி அந்த கடைசி 5 ஓவர்ஸுக்கு வெயிட் பண்ணி பெருசாக அவரால் ரன்ஸே அடிக்க முடியல. கடைசி அவர் ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகி எப்படி ஆடுற பிளேயர் 21 பாலுக்கு 20 ரன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரையே 100 ஸ்ட்ரைக்கருக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவரும் இதுக்கு மேலே வந்து அதான் ஒன்றுமே இல்லை நான் அடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடிக்க ட்ரை பண்ணி லோ ஃபுல் டாஸு சரி இதாச்சும் மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றினார். ஒன்ஸ் அகேன் மறுபடியும் மிச்சல் வந்து பிடிச்சிட்டார். இங்கே பார்த்தா இங்கே மிச்சல், அங்கே பார்த்தா அங்கேயும் மிச்சல், எங்கே பார்த்தாலும் மிச்சலாக இருக்குது. 5 கேட்ச் நேற்று மட்டும். ஸோ ஃபைனலாக மிச்சம் மீதியெல்லாம் இருந்தது, அதெல்லாம் மூட்டை பட்டி பேட் கமின்ஸரும் வந்தார். அப்புறம் பங்கு எப்படி இருக்க சைலன்ஸ்ன்னு சொன்னியாமா? நீ பெரிய ஆளு, உனக்கெல்லாம் பயந்துருவாங்கண்ணா. குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். தெரிஞ்ச பையங்கிறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். வேற வந்து அட்வைஸ் பண்ணுவானே. என்ன சீனியர் ஆடுறீங்க? கரகாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கேன். நக்கல் பண்ணாதீங்க, பாலை பார்த்து ஆடுங்க. பாலை பார்க்க முடிஞ்சா தானே ஆடுறதுக்கு. விருட்டுன்னு போட்டுக்கிட்டு இருக்கேன். மனுஷனாவே கொஞ்சம் மனசாட்சியோட பால் போடுறாங்களா? சிங்கிள் ஆச்சு எடுத்து கொடுங்க சீனியர். நான் என்ன 6 அடிக்கவா ட்ரை பண்றேன், சிங்கிள் அடிக்கத்தான் ட்ரை பண்றேன். அப்படியே நான் 6 அடிச்சாலும் இங்க பாரு இங்க இருக்கிறவங்க எவனுமே நம்ப மாட்டாங்க. அது தெரியாம பேசிக்கிட்டு சீனியர் ஏன்டா ஏன் அவன் பால் ஏத்துற நீ பிரஷர் ஏத்துற? ஒன்ஸ் அகெயின் நான் இங்கே நாட் மென்ஷனிங் த பேட் கமின்ஸ் இந்த மாதிரி இந்த டெம்ப்ளேட் எடுத்து யூஸ் பண்ண அடித்த அந்த SRH ஃபேன்ஸை தான் சொல்கிறேன். அந்த குறிப்பிட்ட SRH ஃபேன்ஸ் மட்டும், நாட் ஆல் HRH. தென் தேஷ்பாண்டே 4 விக்கெட்டில் இருந்தார். அவர் ஒரு 5 4 கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருந்தார். பட் முஸ்தபிசர் வந்து எனக்கு 2 விக்கெட் இல்லை, எனக்கு 2 விக்கெட் வேணும்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வந்து அவர் தூக்கிட்டு போயிட்டார். ஸோ ஃபைனலி 134 ரன்ஸ் SRH 134 ரன்ஸ் ஆல் அவுட். நோட் பண்ணு 18.5 ஓவர்ஸ். ரன் ரேட் என்ன இது தனியாக கால்குலேட் பண்ணுறேன். 134 18.5 134 டிவைடட் பை 18.5 ரன் ரேட் 7.2. 19 ஓவர் ஆடி 7.2 ரன் ரேட். ஓவர் அடிச்சிட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் கூட ஒரு இறக்கமே இல்லாமல் ஐபிஎல்லே மாற்றி விட்டு போயிட்டானுங்க. T10 லீகாட்ட இருக்குது, வீடியோ கேம் மாதிரி இருக்குது. அவன் வந்து அடிக்க இவங்க அடிச்சது மட்டும் இல்லாமல் இவங்களை பார்த்து 4-5 பேர் கெட்டு போயிட்டாங்க. 200 அடிக்கிற ஒரு ஃபீலே இல்லை கைஸ். 200 அடிக்கிறது ஒரு 150 மாதிரி ஆயிடுச்சு. 250 தான் 200 மாதிரி இருக்குது. அது இன்னொருத்தன் சேஸ் வேறு பண்ணுறான். இந்த மாதிரி இவங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணால் தான் வந்து சரி போடும். மொத்தமாக இந்த ஸ்டூடெண்ட்ஸில் தான் மொத்த பேர் கெட்டு போகிறாங்க. இவங்க ஊருக்கு கிளம்பு. ஸோ ஃபைனலி CSK ஆன் பை மேசிவ் 78 ரன். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டேபிள் அப்படியே மேலே ஏறி 2 பாயிண்டோட ரன் ரேட் கொஞ்சம் வந்து பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா செகண்ட் பிளேஸுக்கே போயிடுவாங்க. தென் SRH பார்த்தீங்கன்னா அந்த டிஃபீட்னால எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. பிகாஸ் 10 பாயிண்ட் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. பட் ரன் ரேட் பயங்கரமாக பாதிப்பு அடைஞ்சிருக்குது. ஸோ அவங்க 4th பிளேஸில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஓகே கேஸ், அப்புறம் பார்ப்போம். சட்டா பாய். என்ன நடந்துச்சு? அதை ஏன்டா கேக்குற? அந்த குள்ள பேருக்கானே டோரிக்கண்ணே. ஆமா, அவன் தானே எங்களை அனுப்பிச்சு விட்டான். உங்களை அனுப்பிச்சு வேற விட்டுருக்கானாவே. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னன்னே செஞ்ச